இயேசு கிறிஸ்துவில் மிகவும் அதிகமாக நேசிக்கப்படுகிறவர்களே, மீண்டுமாக இந்த செப்டம்பர் மாதம் 28ஆம் நாளாகிய இந்த சனிக்கிழமை காலை வேளையில் உங்கள் யாவரையும் இறைமைந்தன் இயேசுவின் திருப்பெயராலே அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். இந்த காலை நேர இறை தியானத்தை ஆரம்பிக்கலாம். நமது ஆரம்பம் பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியின் நாமத்தில் உள்ளது. ஆமேன். ஜெபம் செய்வோம். மகா இரக்கமும் கிருபை நிறைந்த நல்லாண்டவரே, என் ராஜாதி ராஜாவே, கர்த்தாதி கர்த்தா, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட மனமகிழ்வான நிறைவா காலை வேளைக்காக நன்றி செலுத்துகிறோம். கடந்து போன இரவில் எங்களோடு இருந்து எங்களை காத்து வழி நடத்தினீர். இந்த புதிய நாளை தந்திருக்கிறீர். இந்த நாளிலும் உம்முடைய இறை வார்த்தையை ஆண்டவரே நாங்கள் கேட்டு உம்முடைய ஆசீர்வாதத்தினாலே ஆண்டவரே நாங்கள் வாழ கர்த்தர் கிருபை தார். இந்த நாளின் ஆண்டவரே இறை செய்தி, பாடல் வேலை, ஜெப வேலை ஆசீர்வதித்து தாரும். அடையலோடு இணைந்து உம்முடைய கிருபை ஆண்டவரை பயணிக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். இந்த நாளிலே கர்த்தாவே, இதோ உம்முடைய வசனத்தை கேட்கின்றவர்கள், பகிர்ந்தவர்கள் எல்லாரையும் கர்த்தர் ஆசீர்வதியும். துதி கன மகிமை உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். காலை வேளையில நாம் 655வது பாடலாகிய இயேசு எந்தன் மீட்பரே என் ஆத்ம நேசரே என்ற பாடலை சாரோடு இணைந்து பாடும். இயேசு எந்தன் மீட்பரே என் ஆத்ம நேசரே, இயேசு எந்தன் ஆண்டவர் நல்லன்பு கொண்டவர். இயேசு எந்தன் மீட்பரே என் ஆத்ம நேசரே, இயேசு எந்தன் ஆண்டவர் நல்லன்பு கொண்டவர். இயேசு என் சகோதரர் தெய்வமைந்தனாம், இயேசு என் சகோதரர் தெய்வமைந்தனாம். இயேசு எந்தன் ஜீவனும் வழியும் சத்தியமும், இயேசு எந்தன் ஜீவனும் வழியும் சத்தியமும். இன்று நான் இயேசுவே முழுமையாகவே உம்மிடம் என்னையே ஒப்படைக்கின்றேன். இன்று நான் இயேசுவே முழுமையாகவே உம்மிடம் என்னையே ஒப்படைக்கின்றேன், ஒப்படைக்கின்றேன், ஒப்படைக்கின்றேன். இயேசு ஒருவர் மாத்திரம் என் துணை இருப்பவர், இயேசு ஒருவர் மாத்திரம் என் தெய்வமானவர். இயேசு ஒருவர் மாத்திரம் என் துணை இருப்பவர், இயேசு ஒருவர் மாத்திரம் என் தெய்வமானவர். இயேசுவே நிரப்பும் என்னை உமது அருளினால், இயேசுவே நிரப்பும் என்னை உமது அருளினால். இயேசுவே நடத்தும் என்னை உமது பாதையில், இயேசுவே நடத்தும் என்னை உமது பாதையில். இயேசுவே ஆளும் என்னை உமது அன்பினால், இயேசுவே வாழும் என்னில் நித்திய காலமாய். இயேசுவே ஆளும் என்னை உமது அன்பினால், இயேசுவே வாழும் என்னில் நித்திய காலமாய், நித்திய காலமாய், நித்திய காலமாய். இயேசு எந்தன் மீட்பரே என் ஆத்ம நேசரே, இயேசு எந்தன் ஆண்டவர் நல்லன்பு கொண்டவர். இயேசு எந்தன் மீட்பரே என் ஆத்ம நேசரே, இயேசு எந்தன் ஆண்டவர் நல்லன்பு கொண்டவர். இயேசு என் சகோதரர் தெய்வமைந்தனாம், இயேசு என் சகோதரர் தெய்வமைந்தனாம். இயேசு எந்தன் ஜீவனும் வழியும் சத்தியமும், இயேசு எந்தன் ஜீவனும் வழியும் சத்தியமும். என்று நான் இயேசுவே முழுமையாகவே உம்மிடம் என்னையே ஒப்படைக்கின்றேன். என்று நான் இயேசுவே முழுமையாகவே
உம்மிடம் என்னையே ஒப்படைக்கின்றேன் 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 ஒப்படைக்கின்றேன். கிறிஸ்தேசுவில் மிகவும் அதிகமாக நேசிக்கப்படுகின்றவர்களே, மீண்டுமாக உங்கள் யாவரையும் இறைமைந்தன் இயேசுவின் திருப்பெயராலே இந்த காலை வேளையில இயேசுவின் திருநாமத்திலே அன்போடு வாழ்த்தி வரவேற்றுக் கொள்கின்றேன். இந்த காலை நேரத்தில் நாம் தியானிக்கும்படியாக எடுத்துக்கொண்ட கடவுளுடைய வார்த்தை அது நீதிமொழிகளின் புத்தகம் 1ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். நீதிமொழிகள் 1:7. இளைஞருக்கு நல்லுரை என்ற தலைப்பு. ஆண்டவரிடம் கொள்ளும் அச்சமே ஞானத்தின் தொடக்கம், ஞானத்தையும் நற்பயிற்சியையும் மூடரே அவமதிப்பர் என்ற வார்த்தை நாம் பார்க்கிறோம். இந்த நீதிமொழிகள் என்னும் இந்நூல் ஒழுக்கத்தையும் சமயத்தையும் சார்ந்த போதனைகளின் தொகுப்பாகும். இவை சொற்கோவை, பழமொழி ஆகிய வடிவங்களில் காணப்படுகின்றன. இவற்றுள் பெரும்பாலானவை அன்றாட வாழ்வையும் நடைமுறை வழக்கையும் அடிப்படையாய் கொண்டுள்ளன. இந்நூல் ஆண்டவரிடம் கொள்ளும் அச்சமே ஞானத்தின் தொடக்கம் என தொடங்கி சமய ஒழுக்கம் பற்றியும் நல் அறிவு, நன்னடத்தை ஆகியவை பற்றியும் விளக்கி கூறுகின்றது. இங்கு காணப்படும் சொற்கோவைகள் பண்டைய இஸ்ரேலின் ஞானிகளுடைய அனுபவமிக்க அறிவுரைகளாகவும் அமைந்துள்ளன. மேலும் குடும்ப உறவுகள், பொருளீட்டு முயற்சிகள், சமூக உறவுகள், நன்னடத்தை, தற்கட்டுப்பாடு ஆகிய முறைமைகள் பற்றியும் மனத்தாழ்வு, பொறுமை, ஏழையர்பால் அன்பு, மாறாத நட்பு ஆகிய பண்புகள் பற்றியும் இந்நூல் எடுத்து உரைக்கிறது. அன்பானவர்களே, பொதுவாக இந்த நூலை சாலமோன் ராஜா எழுதியதாக ஒரு கருத்து இருக்கிறது. சாலமோன் தாவீதினுடைய மகன். இளம் வயதிலேயே கடவுள் அவரை அரசனாக்கினார். சாலமோன் கடவுளிடத்துல கேட்டது ஞானமுள்ள இருதயத்தை கேட்டார். ஆமென், அல்லேலூயா. அவர் செல்வத்தை கேட்கவில்லை, நிறைய சொத்துக்களை கேட்கவில்லை, நிறைய ஆயுசு நாட்களை கேட்கவில்லை, அல்லது தன்னுடைய எதிரியினுடைய உயிரை கேட்கவில்லை. மாறாக அவர் என் தேசத்தை நான் மிகுந்த ஆசீர்வாதத்தோடு நல்ல முறையில ஆட்சி செய்ய வேண்டும், அதற்கு உம்முடைய ஞானம் வேண்டும் கர்த்தாவே என்று சொல்லி கர்த்தரிடத்துல அவன் ஞானத்தை கேட்டான். கர்த்தரை மெச்சிக்கொண்டு அவனுக்கு ஞானத்தை கொடுத்தார். அவனுடைய காலத்துல சாலமோனை போல ஒரு ஞானம் உள்ளவன் வாழ்ந்ததாக இல்லை, அது பின்பு வரவும் இல்லை என்று சொல்லி வேதம் சொல்லுகிறதை நம்ம பார்க்கிறோம். அன்பானவர்களே, இங்கே கூட சாலமோன் சொல்லுகிறான், வாழ்ந்த வாழ்க்கை முறையெல்லாம் அவன் வாழ்ந்து முடித்து விட்டு அவன் சொல்லுகிறான், இளைஞர்களுக்கு சொல்லுகிறான், நீங்கள் கடவுளுக்கு பயப்படுங்கள், ஆண்டவரிடம் கொள்ளும் அச்சம். இந்த அச்சம் அல்லது பயம் வெறும் வாலிபர்களுக்கு மட்டுமல்ல, குழந்தைகளுக்கும் சரி, பெரியவர்களுக்கும் சரி மிகவும் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்தது. பயம் என்று சொன்னால் ஏதோ பேய் பிசாசுக்கு பயப்படுவதை போல, இயற்கை பேரிடர்களுக்கு பயப்படுவதை போல அல்ல. கடவுளுக்கு நாம் கொடுக்கின்ற மரியாதை, அதுதான் இந்த பயம் என்று நாம் பார்க்கின்றோம் இல்லையா? The meaning of the fear is reverence to Lord. Fear of the Lord is reverence. அவருக்கு கொடுக்கிற நேரம், கொடுக்கிற அந்த கணம், மகிமை எல்லாம். இப்போ ஓய்வு நாள்ல நம்ம ஆண்டவருடைய ஆலயத்துக்கு போறோம் ஞாயிற்றுக்கிழமையில. அந்த ஞாயிற்றுக்கிழமையில கடவுளுடைய வசனத்தை கேட்பது நம்ம கடவுளுக்கு பயப்படுகிற ஒரு பயமாகும். ஆனால் இன்னைக்கு நிறைய பேர் என்ன செய்யறாங்க, அந்த நேரத்தை எல்லாம் வீணாக்குறாங்க. நிறைய பேர் செல்போனே நோண்டின்னுக்கிறாங்க. சர்ச்சில் உட்கார்ந்து செல்போன் நோண்டுவது ஒரு பெரிய வேலையாயிடுச்சு இல்லையா? வசனங்களை கேட்காம இருப்பது அல்லது வெளியே உட்கார்ந்து கொண்டு பேசி கொண்டு இருப்பது, இதெல்லாம் கடவுளுக்கு பயப்படாத ஒரு காரியமா இருக்கிறது. அதே போல கடவுளுக்கு கொடுக்க வேண்டிய கணம், அவரை பற்றி நம்ம பேசும்போதோ அல்லது பகிரும் போதோ அவர் கொடுக்க வேண்டிய கணத்தை, மகிமையை நாம் கொடுக்க வேண்டும். அதான் சொல்றார், the awe and respect to God இல்லையா, மரியாதை. அடுத்தது recognizing God's sovereignty and holiness, கடவுளுடைய வல்லமையையும் அவருடைய பரிசுத்தத்தையும் நான் நினைத்து கொண்டாட வேண்டும். ஏன்னா ஆண்டவர் பரிசுத்தராய் இருக்கிறார். ஹல்லேலூயா.
அவர் சொல்றார், நான் பரிசுத்தராய் இருப்பது போல நீங்களும் பரிசுத்தராய் இருங்கள். அப்போ இன்னைக்கு கடவுளுடைய பிள்ளைகளாய் நாம் அவருக்கு பயந்து நடந்தால் நிறைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள முடியும் இல்லையா? 128ஆம் சங்கீதத்துல முதல் வசனத்துல பார்க்கிறோம், கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான். அப்ப கடவுளுக்கு பயப்படுகிற மனுஷன் பாக்கியவானா இருக்கான். யார் பாக்கியவான்? பாக்கியவான் என்றால் என்ன அப்படின்னா முதல் சங்கீதத்துக்கு வரணும். முதல் சங்கீதத்துல பாத்தீங்கன்னா கடவுளுடைய வார்த்தையை இரவும் பகலும் தியானிக்கிற மனுஷனே பாக்கியவான். அவன் நீர்காலத்தில் நடப்பட்ட ஓரத்தில் நடப்பட்ட மரத்தை போல இருப்பான், பருவ காலத்தை நல்ல கனியை தருவான், இலை உதிராத மரத்தை போல இருப்பான், அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். அவன் கடவுளுக்கு பயப்படுகிறவன் செய்வது எல்லாம் வாய்க்கும், அவனுடைய வாழ்க்கை ஆசீர்வாதமாக இருக்கும். ஆனால் கடவுளுக்கு பயப்படாதவனோ அவன் செய்வதெல்லாம் வாய்க்காத போகும், காற்று அடித்து கொண்டு போகிற பதரை போல இருப்பான் என்று சொல்லப்பட்டிருக்கிறான். அதே போல 128ஆம் சங்கீத தொடர்ச்சியை பார்க்கும்போது, உன் மனைவி வீட்டோரங்களில் கனிதரும் திராட்சை கொடியை போல இருப்பாள், பிள்ளைகள் ஒளிவு மர கன்றைகளை போல இருப்பாங்க, சியோனுக்கு ஆசீர்வாதம் வரும் என்று சொல்லி நிறைய ஆசீர்வாதம் பார்க்கிறான். இப்போ கடவுளுக்கு பயப்படுகிற போது தனி மனிதனையும் ஆசீர்வதிக்கிறார், குடும்பத்தையும் ஆசீர்வதிக்கிறார், பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறார், வேலையை ஆசீர்வதிக்கிறார், கைகளின் பிரயாசத்தை ஆசீர்வதிக்கிறார். ஆமென். அடுத்தது இரண்டாவது, கடவுளுக்கு பயப்படும் போது ஞானத்தை நாம் பெற்றுக் கொள்ளுகிறோம். ஆமென். ஞானம், அறிவு. ஒருவேளை உலக பிரகாரமான அறிவை நம்ம சொல்லலைங்க. சாலமோன் உலக பிரகாரமான அறிவை பற்றி பேசல, கடவுளின் ஞானம். 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரத்துல 31ஆம் வசனத்துல வாசிக்கிறோம், கடவுளே எனக்கு மீட்பும் அருளும் ஞானமுமாய் மாறினார். இயேசு கிறிஸ்துவே ஞானமாய் இந்த உலகத்துல வாழ்ந்தார், அவர் ஞானமாய் நடமாடினார், அவர் பேசின வார்த்தைகள், அவர் ஆற்றின சொற்பொழிவுகள், அவர் செய்த அற்புதங்கள் ஒவ்வொன்றுமே ஞானமாய் இருந்தது. அவரே ஞானம். ஜீசஸ் இஸ் இன்செல்ஃப் விஸ்டம், நாலேஜ். நாலேஜ் அப்படின்றது உலக பிரகாரமானது, அதை நம்ம படிக்கின்ற படிப்புல வரும் இல்லையா, கேட்டு தெரிஞ்சுக்கிறதுல வருகிறது. நிறைய டிகிரிஸ் அதெல்லாம் வாங்கினா அது நாலேஜ். ஆனா விஸ்டம், ஞானம் என்பது கடவுள் கொடுக்கிற அந்த ஞானம். அறிவு என்பது உலகத்தால பெறுவது, ஞானம் என்பது கடவுள் கொடுப்பது. அது யாராலும் கொடுக்க முடியாது, கடவுள் மட்டும்தான் கொடுக்க முடியும். அதான் சொல்றார், the fear of the Lord is starting point for the wisdom. நீ பயந்தா உனக்கு அறிவும் கிடைக்குது, ஞானமும் கிடைக்குது. நாலேஜ் அண்ட் அண்டர்ஸ்டாண்டிங் ஃப்ளோ ஃப்ரம் ரெவரன்ஸ் ஃபார் காட். நீ ஞானத்தையும் முன்மதியையும் அறிவையும் உடையவனா இருக்கும்போது கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்கின்றார். அப்படி அதை இக்னோர் பண்ணிட்டேனா, அதை நீ வானான்ட்டேனா இல்லையா, பாருங்க, மூடர் அதை அவமதிக்கிறார். ஞானத்தையும் நற்பயிற்சியையும் மூடரே அவமதிக்கிறவர். அதை அவமதிக்கிறவர் புத்தி இல்லாத மூடர்களாய் இருக்கிறார்கள். அதான் நம்ம இங்க பார்க்கிறோம். அப்போ இந்த கடவுளுக்கு பயப்படுகிற பயம் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்தது. மரியாதை, கடவுளுக்கு கொடுக்கிற மரியாதை முக்கியத்துவம் வாய்ந்தது. அதுதான் நம்முடைய அறிவுக்கு அது ஸ்டார்டிங் பாயிண்டா இருக்கிறது. அதே போல நீ கடவுளுடைய வார்த்தையை கேட்டு பயப்படவில்லை என்றால் உன் வாழ்க்கையினுடைய அழிவுக்கு அது காரணமாய் அமைந்துவிடும் என்று சொல்லப்படுகிறது. அப்போ நம்ம என்ன பார்த்தோம்னா, இவாலுவேட் யுவர் ரெவரன்ஸ் ஃபார் காட். நம்ம கடவுளுக்கு எப்படி பயப்படுகிறோம், மரியாதை கொடுக்கிறோன்றது யோசித்து பார்க்கணும் இல்லையா. சீக் விஸ்டம் த்ரூ ஃபியரிங் த லார்ட். நம்ம ஞானத்தை ஆண்டவரிடத்திலிருந்து பெற்று கடவுளுக்கு பயப்பட வேண்டும். ரெகக்னைஸ் த கான்சிக்வன்சஸ் ஆஃப் டிஸ்ரிகார்டிங் காட். கடவுளை நீ மதிக்காம போனா அதனுடைய பின் விளைவுகளை நீ பார்க்க வேண்டும். உன்னுடைய வாழ்வை நீ ஞானத்தினாலும் அறிவினாலும் கட்டு அப்படின்னு சொல்றாங்க. வேதத்துல பார்க்கணும், புத்தி உள்ள கன்னிகைகள், புத்தி இல்லாத கன்னிகைகள் இல்லையா. புத்தி உள்ள கன்னிகைகள் என்ன பண்றாங்க, அவங்க போகும்போது எண்ணெயை எடுத்து கொண்டு போறாங்க விளக்கை எரிக்கிறது. ஆனால் புத்தி இல்லாதவங்க விளக்க மணவாளன் வர்றதுக்கு முன்னாடி எரிச்சிடுறாங்க, அது தீர்ந்து போகிறது. அப்போ புத்தி இல்லாதவர்கள், எங்களுக்கும் கொஞ்சம் எண்ணெய் தாங்கணும்னு நீங்க போய் கடைக்காரர்கிட்ட வாங்கி கொள்ளுங்கள். அவங்க முன்மதி உடையவர்கள், முன்மதி, நாலேஜ், விஸ்டம் உடையவர்கள். மணவாளன் வருகிறார், உள்ளே போறாங்க, கதவு அடைக்கப்படுகிறது. அதே போல புத்தி இல்லாதவன் பாருங்க, தன் வீட்டை எங்க கட்டுறானா, மணல்ல கட்டுறான்.
ஆனா புத்தியோடு இருக்கிறவன் தன் வீட்டை கற்பாறையின் மேலே கட்டுகிறான், பெருமழை சொரிந்தும் அது அடித்து கொண்டு போகாமல் இருந்தது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நாமும் கூட இந்த உலகத்திலே முன்மதியோடு ஞானத்தோடு ஆண்டவருடைய பிள்ளைகளாய் வாழ தூய ஆவியானவர் இந்த காலை வேளையிலே நம்மை ஆசீர்வதித்து வழிநடத்தி காப்பாராக. ஆமென். ஆண்டவரை நோக்கி ஜெபம் செய்வோம். மகா இரக்கமும் கிருபை நிறைந்த நல்ல ஆண்டவரே, எங்கள் ராஜாதி ராஜாவே, கர்த்தாதி கர்த்தாவே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட மனமகிழ்வான காலை வேளைக்காக ஆண்டவரே நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலும் ஆண்டவரே உமக்கு பயப்படுகிற பயத்தை நாங்கள் கற்றுக்கொண்டிருக்கிறோம். ஆண்டவரே, பயம் என்பது ஆண்டவரே கீழ்ப்படிதலும் அன்பு கூறுதலும் சார்ந்திருக்கிறது. நாங்கள் பயப்படுகிற போது உம்மிடத்தில் அன்பு கூறுகிறோம், கீழ்ப்படுகிறோம். ஆண்டவருடைய வார்த்தையை நாங்கள் கேட்கிறோம் ராஜா. இந்த உலகத்துல அநேக நேரங்களிலே உடைய வார்த்தையை நாங்கள் கேட்டும் பயப்படாமலும் கீழ்ப்படியாமல் இருக்கிறோம். அப்படிப்பட்ட மக்களாய் வாழாமல் கீழ்ப்படிந்து வாழுகிற மக்களாய் வாழ கிருபை தார். இந்த காலை வேளையில இந்த இறை வார்த்தையை பார்த்து கேட்டுக்கொண்டிருக்கிற எல்லா மக்களையும் ஆசீர்வதி. உலக நாடுகள்ல இருக்கிற மக்கள், இந்தியாவில் இருக்கிற மக்கள், குறிப்பாய் இந்திய தேசத்திற்காக நான் ஜெபிக்கிறோம். அப்படி தாய் திருநாட்டின் ஆண்டவரை தலைவர்கள், ஜனாதிபதி, பிரதமர், அமைச்சரவைக்காக, ஆண்டவரே மாநிலத்தினுடைய முதல்வர், கவர்னர், அமைச்சரவை மக்களுக்காக, அனைத்து மாநிலத்தினுடைய முதலமைச்சர்கள், கவர்னர்களுக்காக, ஆண்டவர் இதோ மணிப்பூருக்காக வேண்டிக் கொள்கிறோம். அமைதியான ஒரு சூழல் எல்லா இடத்திலும் ஆண்டவர் உருவாகட்டும். அதே போல உலக நாடுகளில் இருக்கிற போர், பதற்றங்கள், பிரச்சனைகள், இயற்கை பேரிடர்கள் எல்லாம் மாறட்டும். குறிப்பாய் ஆண்டவர் இந்த காலை வேளையிலே இதை காணொளி வழியாய் பார்க்கிற கேட்கிற எல்லா மக்களுக்கும் உங்களுடைய இறை ஆசிரியர்களை பதத்திலிருந்து தந்து வழிநடத்தும். ஆண்டவரே, இந்த ஊழியத்தில் எங்களோடு கூட இருக்கிற என்னுடைய நண்பர் சாருக்காக, ஆண்டவர் ஏஞ்சி அக்காவுக்காக, அன்பான பிள்ளைகள் மாத்தான் மரியாதைக்காக ஜெபிக்கிறோம். ரத்த கோட்டைக்குள்ளாய் மறைத்து நீர் காத்துக்கொள்ளும். ஆண்டவர் அதே போல இசை வழி பயணத்தில் எங்களோடு இருக்கிற சாக்கோ சாருக்காக, டீச்சருக்காக, குடும்பங்களுக்காக ஜெபிக்கிறோம். ஆசீர்வதி ராஜா, வழி நடத்துங்க. தேவைகளை சந்திக்க வேண்டும் என்று நான் ஜெபிக்கிறோம் ராஜா. ஆண்டவர் நாளிலே பலவீனமாய் சுவீனமா இருக்கிறவங்க, படுக்கையில் இருக்கிறவங்களுக்காக ஜெபிக்கிறோம். கண்ணோக்கி பாருங்க. இப்படி இந்திய சுவிசேஷ திருச்சபை 3 சபை சங்கங்கள், போதகர்கள், ஊழியர்களுக்காக ஜெபிக்கிறோம். எல்லா குழப்பங்களும் மாறி அமைதியான ஒரு சூழல் உருவாக்கி ஆண்டவரே நாங்கள் இதோ பயணிக்க கர்த்தர் கிருபை தார். பெருசா மருத்துவமனைக்காக ஜெபிக்கிறோம். திறக்கும்படியான சூழ்நிலைகளை உருவாக்கி தர வேண்டும் என்று நான் ஜெபிக்கிறேன் கர்த்தா. தொடர்ந்து இந்த நாளிலே பிறந்த நாளை காணுகின்ற நாகர்கோயில் பகுதியை சார்ந்த அன்புக்குரிய திரு சாம் தியோடர் அண்ணனுக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, அவரை நீர் இந்த ஆண்டவரே உலகத்திலே குறிப்பாக ILCல நீ பயன்படுத்தி கொண்டிருக்கிறீர். தொடர்ந்து அவருக்கு நல்ல சுகத்தையும் பலத்தையும் ஆரோக்கியத்தையும் தந்து வழிநடத்துங்க. மனைவி, பிள்ளைகள், அன்பு தாயாரையும் கண்ணோக்கி பார்க்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். இன்னும் யாரெல்லாம் பிறந்த நாட்களை, திருமண நாளை காணுகிறார்களோ எல்லாருக்கும் கிருபைகளை தார். மூத்த ஆயர்கள், போதக பிதாக்கள், ஆயர் அம்மாக்கள், ரிட்டையர்ட் டீச்சர்ஸ், கரஸ்பாண்டன்ஸ் ஜெபிக்கிறோம். எல்லாருக்கும் நல்ல சுகபலன்சியமை தார். நாளின் பயணங்களையும் பணிகளையும் கர்த்தர் எங்களுக்கு ஆசீர்வதித்தார். துதி கன மகிமை உமக்கே செலுத்துகிறோம். இறை மைந்தன் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். நமது ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவின் அன்பு, பரிசுத்த ஆவியின் ஐக்கியம் உங்களோடு கூட இருப்பதாக. ஆமென்.